ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போறோம். தலைப்பு 33வது தலைப்பு. வாங்க கதைக்குள்ள போலாம். வனவாச வாழ்க்கையை நோக்கி பயணம். பாண்டவர்கள் திரௌபதி கானகம் சென்றாங்க. அது வரைக்கும் கிடைக்க வந்த நகர வாழ் நாகரிகமும் சௌகரியங்களும் விலகி காட்டுல இயற்கையோட அவங்க வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே வந்ததுக்கு காரணமே இந்த மந்திரிக தாயக்கட்டையால தான் அவங்களுக்கு இந்த ஒரு வாழ்க்கை வந்துருச்சு. 13 ஆண்டுகள் தங்களுடைய தேசத்தை விட்டு வெளியேற வேண்டி இருக்கு. தனக்கு நேர்ந்த அநீதியால திரௌபதி துச்சாதனோட ரத்தத்தை பூசி கழுவும் வர தன்னோட கூந்தல முடிய மாட்டேன்னு சாப்பிட்டு நினைக்கிறாங்க. பீமன் என்ன சொல்றாரு, நான் அவனோட ரத்தத்தை குடிப்பேன்றாரு. துரியோதனோட தொடைய நொறுக்குவேன் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தாயம் விளையாடி முடிச்சதும் பாண்டவர்கள் தங்கள் ராஜ்யத்தை விட்டு வெளியேற வேண்டியதாச்சு. பரம்பரை சொத்தாக தங்களிடம் சேர்ந்ததை மட்டுமல்லாமல் அதுவரை தாங்கள் சேர்த்திருந்ததை உருவாக்கியிருந்ததை என மொத்தமாக எல்லாவற்றையும் இழக்கிறாங்க. வெறும் ஒன்றிற்கு மணி நேரத்தில் பெரும் போர் ஒன்றினாலே வேறேதோ காரணத்தினாலோ அவர்களது வாழ்க்கையில ஏற்பட வேண்டியிருக்கு. ஒரு தாயக்கட்டையால உருட்டலால நம்மளோட வாழ்க்கைக்கு தடம் புரிந்து போயிடுச்சுன்னு எல்லாம் கவலைப்படுறாங்க. வனவாசத்திற்கு அவங்க ஆயத்தமாகறாங்க. ஒரு வகையில அதுவரை நிலவி வந்த நகர வாழ்னோட நாகரிகம் சௌகரியங்கள் எல்லாம் இழந்து காட்டுல நிலவும் இந்த இயற்கையோட விதிமுறைக்கேற்ப தங்களோட வாழ்க்கை முறையை அவங்க மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கு. கானகத்தோட விதிமுறை தான் எது வலிமையானதோ அது பிழைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்போதுமே எல்லோருமே பேசும் வகுக்கப்பட்ட சரியான நெறிமுறைகளை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்காங்க. வாழ்க்கை அவர்கள் காட்டுக்குள்ள செல்ல தயாரானதும் தங்களது அரச ஆடை அலங்காரங்களை துறந்து ஒரு தொழிலுக்குரிய எளிய ஆடைகளை அணிஞ்சிக்கிறாங்க. ஹஸ்தினாபுர நகரை விட்டு அவங்க வெளியேறதுல மக்கள் வெள்ளமனு திறந்து கண்ணீரோட சிந்துறாங்க. பெரும்பாலான மக்களுக்கு பாண்டவ சகோதரர்கள் மீது தனித்த ஒரு வாஞ்சை இருந்தாலும் ஐவரிலும் யுதிஷ்டன் மக்களின் அபிமானத்திற்கும் விருப்பத்திற்கும் உரியவனாக திகழலாம். ஏன்னா இதுவரை அவர்கள் பார்த்திராத அளவுக்கு நடுநிலையான ஒரு சமமாக பார்க்கும் ஒரு அரசன் யுதிஷ்டன் பெயர் பெற்றிருக்காரு. பாண்டவர்களும் திரௌபதி நகரம் நீங்கி வனவாசம் செல்கையில மக்களோட பலரும் அவங்களோட காட்டுக்கு வாழ கிளம்புறாங்க. ஆனா நீங்களாம் காட்டுக்குள்ள செல்கிறீர்கள் எனும்போது உங்களுடன் மக்கள் பலரும் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது அது உதவியாக இருக்காது, உபத்திரமாகவே தான் இருக்கும். இதை மக்களுக்கு புரிய வைத்து அவர்களை தடுத்து நிறுத்த பெரும் பிரயத்தனப்பட வேண்டியிருந்தனா பல மைல்கள் தூரத்திற்கு பாண்டவர்களை பின்தொடர்ந்து மக்கள் நடந்தே வந்தனர். தங்கள் வாழ்க்கையில் சடங்குகளை நடத்தி தரும் பொறுப்பேற்றிருந்த தௌமியர் மற்றும் அவருக்கு உதவியாக இருந்த அந்தணர்கள் சுமார் 10-12 வரை தவிர மற்ற அனைவரையும் பாண்டவர்கள் திருப்பி அனுப்பினார்கள். அங்கிருந்து ஒரு நாள் பயண தூரத்திலிருந்து காமாக்கியா வனப்பகுதிக்கு பாண்டவர்கள் நகர்ந்தார்கள். அங்கு சென்று சேர்க்கையில் மாலை பொழுதாகவே அப்படியே ஒரு நதிக்கரையோரமா தங்கிட்டாங்க. அவங்களோட பயணப்பட்டு உடன் வந்திருந்த பிராமணர்கள் குடும்பத்திற்கு ஆதரவாக சடங்குகளையும் பிறவற்றையும் துவங்குறாங்க. யாரும் யாரிடமும் எதுவும் பேசவில்லையா. அனைவருமே கழகத்திற்கு யுதிஷ்டனை தவிர வனப்பகுதியை சுற்றுமுற்றும் பார்த்தபடியே அப்படியே அந்த சூழ்நிலையை ரசிக்க துவங்குறாங்க. யுதிஷ்டன் கூட தங்களிடம் இருந்த அனைத்தையும் இழந்து விட்டதுல மற்றவர்கள் சோக வயப்பட்டிருக்க அங்கிருந்து பச்சை மணக்கும் காட்டு மரங்களும் கிளிகள் பறவைகள்லாம் கீச்சிடுற சத்தமும் எல்லாமே மிக அழகா இருப்பதாகவும் அரண்மனையை விட மிக அழகாக இருக்குதுன்னு சொல்றாங்க. யுதிஷ்டன்கில ஒவ்வொரு இடமாக பார்த்து கொண்டே சென்றதில் மெதுவாக அவனது முகத்திலும் ஒரு புன்னகை அரும்பியிருந்தது. அவனது முகத்திலிருந்து புன்சிரிப்பை பார்த்து பீமனும் குறிப்பாக திரௌபதியும் தூண்டப்பட்டார்கள். ஏற்கனவே கோபத்தில் இருந்த திரௌபதி இப்போது அரண்மனையின் ஆடை அணிகலன்களை சௌகரியங்களை இழந்திருந்தால் பொதுவாகவே இது போன்ற பொருட்கள் மீது ஆணையிட ஒரு பெண்ணே பெரிதும் சார்ந்திருப்பார்கள்.
ஏனென்றால் அவள் அப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறாள். ஒரு வீடு என்பது ஆண் தன்மையை விட பெண் தன்மைக்கு பெரிதும் முக்கியமானதாக இருக்கும். ஆணுக்கே ஒரு மரத்தின் கீழே கூட தூங்கிவிடலாம் என்று தோன்றும். திரௌபதி ஏற்கனவே துயரத்திலும் ஆவேசத்திலும் பழி வாங்கும் தாகத்தோடு துடித்துக் கொண்டிருக்காங்க. பீமன் எப்போதும் அவளை எதிரொலிப்பவனாக இருக்கான். அவளுக்கு என்ன வேண்டுமென்றாலும் அது அவனது இலக்காக இருந்தது. மற்றவர்கள் அமைதியாக இருந்தார்கள். வாரக்கணக்கில் சகாதேவன் ஒரு வார்த்தையும் உச்சரிக்காமல் மௌனத்தில் இருக்கிறான். ஆனால் யுதிஷ்டனால் காட்டின் அழகை ரசித்து அனுபவிக்காமல் இருக்க முடியவில்லையாம். அடுத்த நாள் இன்னும் சற்று தூரம் காட்டுக்குள் சென்று தங்களுக்கான இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ள முயற்சித்தார்கள். ஆனால் அடுத்த சில நாட்களிலே அவர்களது கையிருப்பில் இருந்த தானியங்களும் உணவுப் பொருட்களும் தீர்ந்து போனது. சத்திரியர்களாக அவர்களுக்கு ஒரு மானையை காட்டு பன்றியையோ வேட்டையாடி உண்பது எளிதுதான். ஆனால் அவர்களுடன் வந்திருந்த 10க்கும் மேற்பட்ட அந்தணர்களுக்கு உணவளிப்பது என்பது பெரும் சவாலாக இருந்தது. அவர்களுக்கு உணவளிக்க முடியவில்லை என்பதால் அவர்களை மீண்டும் நகரத்திற்கு சென்றுவிட கெஞ்சி கேட்டார்களாம். குறிப்பாக திரௌபதி இதனால் பெரிதும் வலியடைந்தாள். அவர்கள் இந்திரபிரஸ்தத்தில் வாழ்ந்தபோது மக்களுக்கு உணவளிப்பதையும் உணவு வழங்குவதையும் பெரிதும் விரும்பி செய்திருந்தாள். முடிந்த போதெல்லாம் நகருக்கு யார் வந்தாலும் அவர்களுக்கு உணவளித்து வந்திருந்தாள். இந்த கலாச்சாரத்தில் பண்டைய காலங்களில் நீங்கள் எங்கோ செல்வதாக இருந்தாலும் அங்கே யாரோ ஒருவர் உங்களுக்கு உணவளிப்பார். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை உண்ணலாம். நீங்கள் உணவகத்தை தேடிச் செல்ல வேண்டியிருந்ததில்லை. இன்றும் கூட பல கோவில்களில், குறிப்பாக தென்னிந்தியாவிலும் வட இந்தியாவிலும் சில கோவில்களில் கூட எளிமையான நல்ல உணவு கோவில்களுக்கு யார் வந்தாலும் தினமும் வழங்கப்படுகிறது. உணவை மிக அடிப்படையானதாக நீங்கள் யாருக்கும் மறுக்கக்கூடாது. எனவே திரௌபதி இந்த கலாச்சாரத்தை இந்திரபிரஸ்தத்தில் தொடர்ந்து கடைபிடித்திருந்தாளாம். ஆனால் இப்போது தங்களுக்கு உதவியாக வந்த பிராமணர்களுக்கு உணவளிக்க முடியவில்லை எனும்போது அவள் மிகுந்த வேதனை அடைந்தாள். அந்த நேரத்தில் அங்கு வந்த வியாச முனிவர் திரௌபதியிடம் சூரிய கடவுளை வணங்க அறிவித்தார். சூரியன் மூலமாக உணவை ஒருங்கிணைக்கும் ஒரு வாய்ப்பு இருந்தது. முறையான சடங்குகளுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் பிறகு சூரிய கடவுள் தோன்ற, திரௌபதி, நான் எனது ராஜ்யத்தை திரும்ப கேட்கிறேன். நான் அரசியாக இருந்தாலும் ஆடை அலங்கலங்களோ வேறு பொருட்களோ உங்களிடம் கேட்கிறேன். நான் உங்களிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். விருந்தினர்களுக்காக அவர்களை பசியாற்ற நீங்கள் எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதத்தை தர வேண்டும் என்று கேட்கிறாளாம். மக்கள் வந்தால் அவர்களுக்கு நாங்கள் வயிறார உணவளிக்க வேண்டும். பாண்டவர்கள் என்பதற்காகவே அவர்களை பார்ப்பதற்கே மக்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கார்கள். திரௌபதியிடம் ஒரு பாத்திரத்தை வழங்கிய சூரிய கடவுள், இந்த பாத்திரத்திலிருந்து உங்களை தேடி யார் வந்தாலும் அவர்களுக்கு நீ விரும்பும் உணவை பரிமாறலாம். இந்த பாத்திரத்திலிருந்து எடுக்க எடுக்க உணவு வந்து கொண்டே இருக்கும். இதில் ஒரே ஒரு நிபந்தனை என்னவென்றால், உணவை உண்ணும் கடைசி ஆளாக நீ இருக்க வேண்டும். நீ உணவை உண்டதும் பாத்திரத்திலிருந்து உணவு வருவது அப்போதைக்கு நின்றுவிடும். அடுத்த நாள் மீண்டும் உணவு வர துவங்கும் என்றாராம். இந்த பாத்திரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு அந்த அந்தணர்களுக்கு மற்ற விருந்தினர்களுக்கும் உணவளிப்பது என்பது ஒரு பிரச்சனையாகவே இருக்கவில்லையாம். மெதுவாக எல்லோருமே காட்டில் வாழும் வாழ்க்கையை ரசிக்க துவங்கி இயற்கையோடு ஒரு பகுதியாக மாறத் துவங்கினார்கள். இயற்கையோடு இணைந்திருப்பதில் உள்ள சௌகரியத்தையும் ஆனந்தத்தையும் உணர்வதற்கு வெவ்வேறு விதமான மனிதர்களுக்கு வெவ்வேறு கால அளவுகள் தேவைப்படுகிறது. மெதுவாக ஒவ்வொருவராக நிலை பெற துவங்கி காட்டுக்குள் வாழ்வது, உணவு சேகரிக்க செல்வது, வாழிடத்தை சீரமைப்பது என அவரவர்கள் வேலைகளை அவரவர்களே துவங்கினார்களாம். தேசத்தை நிர்வகிக்கும் சுமை, அஸ்தினாபுர அரண்மனையில் சூழ்ச்சிகள் பற்றி சுமை, பங்காளிகளுடன் தொடரும் சச்சரவு என எல்லா சுமைகளும் சுமக்க வேண்டியதில்லை. வாழ்க்கை நன்றாகவே இருந்தது. வனப்பகுதியில் ஒரு அற்புதமான விடுமுறை கொண்டாட்டமாக வனவாச வாழ்க்கை அவர்களுக்கு மாறத் துவங்கியது. காட்டின் வாழ்க்கை முறையில் பாண்டவர்கள் லேசாகி கொண்டார்கள். பல முனிவர்களும் சாதுக்களும் அவர்களை சந்திக்க வர துவங்கினர். இப்போது அவர்களிடம் அல்ல குறையாத உணவு இருந்ததால் யார் வந்தாலும் அனைவரையும் வரவேற்று உணவளிக்க முடிந்தது. முனிவர்களுடன் அளவலாவதிலும் அவர்களது ஞானத்தை அறிந்து கொள்வதிலும் பெரு விருப்பம் கொண்டிருந்தான் யுதிஷ்டன். இதுவரை இப்படி ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்காமல் இருந்தது. சுமார் 15-16 வயதில் அஸ்தினாபுரம் சென்றதிலிருந்து போர்க்கருவிகளை கையாள்வதிலும் நிர்வாக பயிற்சியில் ஈடுபடுவதிலும் முழுக்க முழுக்க ஈடுபட்டிருந்தான். அதன் பிறகு அவர்களுக்கு கௌரவர்களுக்கும் இடையே தொடர்ந்து ஒரு பனிப்போர் இருந்தது.
பிறகு புதிதாக ஒரு நகரை அவர்கள் நிர்மாணிக்க வேண்டியிருந்தது. இப்போது காட்டில் வாழும் இந்த வாழ்க்கையை உண்மையாகவே ரசித்து அனுபவிக்க துவங்கியிருந்தாராம் யுதிஷ்டன். அவ்வளவு மகிழ்ச்சியாக அதுவரையில் யாரும் யுதிஷ்டனை பார்த்திருக்கவில்லை. நாட்கணக்கில் பகல் இரவு என விருந்தினர்கள் மற்றும் முனிவர்களுடன் அமர்ந்திருந்து அவர்கள் பேசுவதை கேட்பதிலும் அவர்களோடு கலந்துரையாடுவதிலும் ஈடுபட்டானாம். தாங்கள் எதனால் காட்டிற்கு வர நேர்ந்தது என்பதையும் இதற்கு பிறகு செய்ய வேண்டியது என்ன என்பதையும் கிட்டத்தட்ட மறந்தே விட்டானாம் யுதிஷ்டன். அவர்கள் நாடு திரும்புவதற்கு இன்னும் 13 ஆண்டுகள் இருந்தாலும் மற்றவர்கள் யுதிஷ்டன் அளவுக்கும் அதிகமாக தன்னை தளர்த்தி கொள்கிறானே என்று நினைத்து பயந்தார்கள். அந்த இடத்தில் வாழும் ஆனந்தத்தை அளவுக்கு அதிகமாக ரசித்து அனுபவிக்க துவங்கினார்கள். ஒருவர் தான் அங்கே வந்ததற்கான உண்மையான நோக்கத்தையே முற்றிலும் கைவிட்டு விடவும் கூடும். தானும் தன் கூட்டாளிகளும் சேர்ந்து அடைந்திருந்த இந்த மகிழ்ச்சியை அனைவரும் வந்து மகிழட்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களாம். பாண்டவர்களுக்குள் இதென்ன கூத்து, இது நமது ராஜன் ஒரு தாய விளையாட்டில் தோற்றுவிட்டால் காட்டில் வாழ வேண்டுமா என்ன என்ற மறு எண்ணம் எதுவும் வந்துவிடுமோ என்று வருத்தம் அடைந்தான். எனவே பாண்டவர்களோடு பயணிக்க அருகில் இருக்க அங்கிருந்து துரியோதனுக்கு தகவல் தெரிவிக்க உணவாளிகள் அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்ன என்று, போதுமான அளவு சிரமப்படுகிறார்களா, கடைசி கேள்வி என அனைத்தையும் கேட்கிறானாம் துரியோதன். உளவாளிகளிடமிருந்து வனவாசத்தில் பாண்டவர்கள் குறிப்பாக யுதிஷ்டன் கானக வாழ்க்கை மிகவும் ரசித்து அனுபவிக்கிறான். அந்த தகவல் சேர்ந்ததும் அந்த தகவல் சேர்ந்ததும் என்ன நடக்கிறது அங்கே? அவர்களது ராஜ்யத்திற்காக பாஞ்சாலம் மற்றும் யாதவ சேனையை திரட்டி கொண்டு திரும்ப வருவார்கள் என்று நினைக்கிறானாம். உளவாளிகள் திரும்பி வந்து அப்படியே கூட்டணியை அதே போன்று கூடவே தெரியவில்லை. பாண்டவர்கள் 13 ஆண்டுக்கு வனவாசத்திற்கு ஈடுபட்டு அவர்கள் அங்கே சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள் என்று அனைவரும் சொல்லி முடிக்கிறார்களாம். துரியோதனன் அதனால் கடும் கோபம் அடைகிறானாம். பாண்டவர்கள் நிராயுத பாணியாக வனவாசம் மேற்கொள்ளும் அதே வனப்பகுதியை வேட்டையாட சென்று அவர்களை வனவிலங்குகளைப் போல் வேட்டையாடிவிடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் இதற்கு அவர்கள் திருதராஷ்டிரனின் சம்மதத்தை பெற வேண்டியிருந்தது. கூடவே பீஷ்மரிடமும் அனுமதி பெற வேண்டியிருந்தது. பீஷ்மருக்கு எதிரொருக்கும் காற்று வாக்கில் இது பற்றி தெரியும். திருதராஷ்டிரனிடம் இதற்கு நீ சம்மதிக்க கூடாது. அவர்களுக்கு சொந்தமான அனைத்தையும் நாம் எடுத்துக்கொண்டு அவர்களை எதுவுமற்றவள் ஆக்கி காட்டுக்குள் அனுப்பிவிட்டோம். அவர்கள் அங்கேயாவது வாழட்டும், அங்கும் அவர்களை துரத்தி கொண்டு செல்ல வேண்டியதில்லை என்று எடுத்து கூறி அவன் மனதை மாற்ற முயற்சித்தார்கள். ஆனால் துரியோதனும் கர்ணனும் வேட்டைக்கு செல்ல வேண்டும் என்பதிலே குறியாக இருந்தார். இன்னைக்கு நம்மளோட கதையில 33வது தலைப்பு நிறைவடைஞ்சிருச்சு மக்களே. நாளைக்கு இதை தொடர்ந்து 34வது தலைப்பு பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே. ಮೊಗಂಡ್ರನೇಂ ಪಡ್ದಿಲ್ಲ ಎದ್ಮಾಗೆ ಮಿಂಪಾನೆ ವಾಡ್ರೈನಂಗ ಉಸ್ಕಲ್ ಒಂದ ಬಣ್ಣದ್ರ ಕುರಿ ಚಿಂತರಪಟ್ಟ ಸ್ವೆಕ್ರೆಂಟ್ ಬೆನ್ ಪಡ್ದಿಲ್ಲಂಗ ಬಿಂದೆಗೆ ಚಂಗತುರ ಇದಲ್ಲ ತಾಣಂಗ್ ರೈಟ್ ಇದಾಗಣ ಬೇಗ ಸೆಕಿನಿ ಮಾಡ್ತಿನ್ನೇಗ್ರೆ ಅಪ್ಪನ್ಗೆ ಅದಕ್ಕೆ ಏಕ್ ಪುಡ್ತಮ್ ನೋಟಲ್ಲಣ್ಣ